ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எந்த ஒரு கால்ஃபர் இருந்தாலும் மேக்ஸிமம் வந்து வேக்கண்ட் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அது ஸ்கூல் எஜுகேஷன், கோர்ட்டு இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்துட்டு வைப்பாங்க. ஸோ இப்போ லாஸ்ட் டைம் நான் போனப்போ வந்துட்டு எவ்வளோ வேக்கண்ட் வச்சுருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட அபோவ் 600, ஓகேங்களா, கிட்டத்தட்ட 651 வேக்கண்ட்டோ எவ்வளோ சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இதை பொறுத்து தெரிஞ்சுக்கிறது இம்பார்ட்டன்ட். ஏன்னா மேக்ஸிமம் வந்து லாஸ்ட் டைம் எங்களை வந்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் தான் வந்து இருக்கும். ஒரு ஆஃப்டர் 50% வேக்கண்ட்டுக்கு மேலே வந்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஃபில் ஆரம்பிச்சிடும். ஓகே, வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லாஸ்ட் வரலும் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உடனே பார்த்துருவோம். ஓகே, இதில் ப்ரமோஷன் ஸ்டெப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, டெஸ்க் சூப்பரண்டன்ட், நெக்ஸ்ட்டு பர்சனல் அசிஸ்டண்ட். இதுதான் வந்துட்டு இதனுடைய ப்ரமோஷன் எதுன்னு சொல்கிறாரு. ஓகே, இப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட் டு அசிஸ்டண்ட் வந்து ஆகிறதுக்கு 8 to 10 years ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இந்த 2013 ஜாயினிங் செலெக்ஷன் கிரேடு போட்டிருக்கோம் இல்லைங்களா. அப்படின்னா என்னென்னா ஒரே போஸ்ட்டு, இப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்லேயே 10 வருஷம் இருக்கிறது, இல்லை அசிஸ்டண்ட்டுனா அசிஸ்டண்ட்லேயே 10 வருஷம் இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த செலெக்ஷன் கிரேடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கு தான் வந்துட்டு செலெக்ஷன் கிரேடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அவருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர்லாம் வந்துட்டு 2013 வந்து ஸ்கூல் எஜுகேஷனில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்துட்டு செலெக்ஷன் கிரேடு கூட வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தார். ஓகேங்களா, ஸோ ஜூனியர் அசிஸ்டண்ட்லேருந்து அசிஸ்டண்ட் ஆகிறதுக்கு 8 to 10 years வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். 10 yearsக்கு மேலேயும் ஆகலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து அசிஸ்டண்ட், இதை வந்து டைரெக்டாக வந்துட்டு குரூப் 2A போஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த எக்ஸாம்ஸ்லையும் வந்து உள்ளே வராங்களாம். நெக்ஸ்ட்டு அசிஸ்டண்ட்லேருந்து இந்த டெஸ்க் சூப்பரண்டன்ட் வர்றதுக்கு 10 years ஆகுமா. டெஸ்க் சூப்பரண்டன்ட்லேருந்து சூப்பரண்டன்ட்க்கு 5 to 7 years. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் எந்த இயர்ஸ்னு சொல்லலை, அது ப்ரொமோஷன் படி தான் சொல்லிடுறாரு. ஸோ இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்லேருந்து மேக்ஸிமம் வந்து முன்னெல்லாம் வந்து ஏன் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பிஜி அசிஸ்டண்ட்டுன்னு சொல்லிட்டு போஸ்ட்டு டீச்சிங் லைனில் வந்துட்டு போஸ்ட் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து 1% 2% அதை வந்துட்டு அலாட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்கேஸ் வந்து ஒருத்தர் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணுறாரு, அவர் வந்து எம்எஸ்சி பிஎட் வந்து முடிச்சு வச்சுருக்காரு அப்படின்னும் போது அந்த சீனியாரிட்டி அடிப்படையில் வந்துட்டு அந்த குறிப்பிட்ட ரேஷியோ வந்து ஒதுக்கி அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் அந்த ஜாப் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போலாம் வந்துட்டு மேக்ஸிமம் அது வந்து வரதே இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது வந்து எப்போனா ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் ப்ரொபேஷனுங்கிறது அந்த 2 years 3 yearsக்குள்ளே 2 years வந்து கரெக்டாக வந்து ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும் அந்த மாதிரி ஜாயினிங்லேருந்து. ஸோ அதுதான் வந்துட்டு இது பேசிக் நீடு இந்த இதுக்கு. நெக்ஸ்ட்டு எம்எஸ்சி பிஎட் இந்த டிகிரி நீடு. பட் இந்த இது வந்து இப்போ மேக்ஸிமம் வந்துட்டு கொடுக்கறது இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா, எவ்வளோ தான் வந்துட்டு இதனுடைய ப்ரொமோஷன் ஸ்டெப்ஸு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒர்க்கு பற்றி பார்ப்போம். ஸோ சாட்டர்டே சண்டே லீவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் இல்லை 95% வந்துட்டு சாட்டர்டே சண்டே லீவ் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு 2A இல்லை குரூப் 2 குரூப் 1 இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு டைம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போவும் அவரும் வந்துட்டு நான் விசாரித்த 2 பேரும் வந்துட்டு இப்போ எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா, ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணிட்டு குரூப் 2 மெயின்ஸ்க்காக வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன ஒர்க்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் மெயின்டெனன்ஸ். ஓகேங்களா, இப்போ ஸ்கூலில் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்துட்டு இப்போ பக்கத்தில் இருக்க ஸ்கூல்லேலாம் வந்து கண்டிப்பாக கிடச்சிச்சின்னா ரொம்ப நல்லாயிருக்கும், போயிட்டு வந்துக்கலாம், டைமிங்க்கு வந்துட்டு நம்மளோட ப்ரிப்பரேஷன் அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அங்கே வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து இருக்கார் அப்படின்னா அவரோட ஒர்க்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, இருக்க ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் வந்துட்டு சேலரி போடுறது. ஓகேங்களா, சேலரி பில்லை ஜென்ரேட் பண்ணி அவங்களுக்கு வந்து மந்த்லி வந்து சேலரி போடுறது. அக்யூட்டன்சி, கேஷ் புக் மெயின்டெனன்ஸ்னால் இப்போ இன்கேஸ் எதுவும் வந்து செலவாகும், ஓகேங்களா, ஆஃபீஸ்க்கு வந்து செலவு அதுன்னு ஆகும்போது அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு இன்டென்ட் தயார் செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒவ்வொரு இயரும் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை இப்போலாம் வந்து 3 டேர்மாக புக்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஒவ்வொரு டேர்ம்லேயும் ஒவ்வொரு இயர்லேயும் வந்துட்டு எவ்வளோ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ நோட் புக்ஸ் தேவைப்படும், எவ்வளோ அந்த என்னென்ன திங்ஸ் அது வருதில்ல, இப்போ சாப்பாட்டுக்கு
நெக்ஸ்ட்டு வந்துட்டு யூனிஃபார்ம் அது இது இப்போ சைக்கிள் அதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா லேப்டாப் அது கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்துட்டு அந்தந்த இயரில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன திங்ஸ் வந்து தேவைப்படும், அது மாதிரி அந்த இது ஃபுல் லிஸ்ட்டு தயார் பண்ணி கொடுக்குறது தான் வந்துட்டு அந்த இன்டர்ன் தயார் செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ அதை வந்து ரெடி பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து டீச்சர்ஸ் பர்டிகுலர்ஸ். ஓகேங்களா? எப்போ நோட்டிஃபிகேஷன் அது விட போகிறாங்க இல்லையா, ஒவ்வொரு இயர் ஸ்டார்டிங்லேயும் வந்துட்டு இந்த பர்டிகுலர்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அப்படின்னும் போது இந்த இது கொடுக்குறது இதெல்லாமே வந்துட்டு இவங்களுடைய ஒர்க்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். ஓகே, மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் வந்து ஒர்க் ப்ரெஷர் இல்லை ஒர்க்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குங்களாம். இன்கேஸ் வந்து இப்போ டிஇஓ சிஇஓ ஆஃபீஸ் இங்கேயும் வந்துட்டு ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து நீங்கள் வந்து வேக்கண்ட் எடுக்கும்போது அங்கேயும் வந்துட்டு ஃபில் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அங்கே வந்து ஸ்கூலை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஒர்க்கும் வந்து ஹை, அதை ஒர்க்கு கொஞ்சம் ஹைங்கிறதுனால ப்ரெஷரும் ஆல்சோ கொஞ்சம் ஹையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? இங்கே வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இப்போ ஸ்கூலில் வந்து சேல்ரி, இந்த இன்டென்ட்டு, டீச்சர்ஸ் பர்டிகுலர்ஸ் இந்த மாதிரி வந்து காமனாக இது போயிடும். பட் அங்கே வந்துட்டு செக்ஷன் வைஸ் பிரிச்சுருப்பாங்களாம். ஓகேங்களா? எக்ஸாம் நடத்துறதுக்குன்னு ஒருத்தவங்க, இப்போ ஃபுல்லாக அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தவங்க, அந்த மாதிரி வந்து செக்ஷன் வைஸ் வந்து பிரித்து அங்கே வந்துட்டு ஒர்க்கு கொடுக்குறதுனால வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் அது ஹையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேக்ஸிமம் வந்துட்டு ஸ்கூல் எஜுகேஷன் எடுக்கலாம். என்ன ஒன்றுன்னா ப்ரமோஷன் வந்துட்டு கண்டிப்பாக லேட் ஆகும். என்ன ஒரு ப்ளஸ்ன்னா டைமிங்க்கு வீட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சாட்டர்டே சண்டே லீவ் இருக்குது. குரூப் 2 குரூப் 1 மேற்கொண்டு எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும். அதுவும் வந்து நீங்களாக பார்த்து யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா, இல்லை நம்ம வேலைக்கு போய்ட்டு வந்துட்டு நம்ம பேசாமல் ஜாலியாக இருந்துட்டோம்னா அதுவும் வந்துட்டு இல்லை, ப்ரமோஷனும் வராது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் மேற்கொண்டு படிக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. இன்னொரு வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.